ஒரு வருஷத்துல மட்டும் 10 லட்சம் பேரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வேர்ல்ட்லயே 3வது லார்ஜஸ்ட் கிரைம்னா இதுதான், ஹியூமன் டிராஃபிக்கிங். ஹலோ கைஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். இந்த ஒரு வீடியோல ஹியூமன் டிராஃபிக்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடத்தல். ஒரு நபரை அவங்களோட விருப்பமே இல்லாம இல்ல அவங்கள ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்கள ஒர்க் வேற ஏதாவது அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹியூமன் டிராஃபிக்கிங். டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங்ல ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஒரு 5 டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைல்ட் டிராஃபிக்கிங்ல ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய கடத்துறது. ஒரு குழந்தைய எதுக்காக கடத்துறாங்கன்னா சைல்ட் லேபர், ஃபார்மிங் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் செக்ஸ் அபியூஸ், இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க கடத்திட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்களை. நம்பர் 2 ஆர்கன் டிராஃபிக்கிங். ஒரு ஆர்கன் டிராஃபிக்கிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொருத்தரோட தேவைகள். இப்போ நம்ம உடம்புல ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்கு. ஹார்ட் இருக்கு, கிட்னி இருக்கு, லங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இதை லீகலா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா நம்ம இறந்த கடன் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இல்லீகலா டிரான்ஸ்ஃபர் பண்றது இதுதான் ஆர்கன் ட்ரிப்ட். ஒரு மனுஷன்கிட்ட இருந்து அவங்களோட விருப்பம் இல்லாமையோ இல்லை அவங்கள ஏமாத்தியோ அந்த ஆர்கனை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது. இது மோஸ்டா பணக்காரங்க ஏழைங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரைமா இருக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங்ல. 3வது ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஒருத்தரோட விருப்பமே இல்லாம அவங்கள எப்படியோ ஏமாத்திட்டு போய் கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. இது மிகப்பெரிய குற்றம் ஹியூமன் டிராஃபிக்கிங்ல. இது ஒன் ஆஃப் த டைப்பா இருக்கு. நம்பர் 4 ஃபோர்ஸ்ட் லேபரி. கடத்தல் 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று ஃப்ராட் பண்ணி அவரை ஏமாத்தி கடத்துறது, இன்னொன்று அவரோட விருப்பத்தோடையே அவரை கூட்டிட்டு போறது. பட் அவரோட விருப்பத்தோட கூட்டு போனாலும் அவரை இந்த வேலைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை அந்த நாட்டில் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம தமிழ்நாட்டில இருந்தோ இல்லை நம்ம இந்தியாவில இருந்தோ கூட்டு போய் பண்ண வச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஹியூமன் டிராஃபிக்கிங். நம்பர் 5 செக்ஸ் டிராஃபிக்கிங். இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங் எதுக்காக நடக்குதுன்னா, ஒருத்தர் அவங்கள விருப்பமே இல்லாம செக்ஸ் டூரிசம், அதுக்கு செக்ஷுவல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், இந்த மாதிரி நிறைய அபியூஸ் பண்ணி அந்த ஒரு நபரை ஒரு இடத்துல இருந்து வேலைக்காக கூட்டு வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணிடுறாங்க. செக்ஸ் டிராஃபிக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே கொடூரமான விஷயங்களா இருக்கு. இப்போ அவங்க விருப்பமே இல்லாம நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு மோஸ்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் உமன்ஸும் சில்ட்ரன்ஸும் தான் இருக்காங்க. 100%ல 38% இந்த விக்டிம்ஸ் சில்ட்ரன்ஸா தான் இருக்காங்கன்ட்டு பல பேரால சொல்லப்படுது. பொதுவா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கிற காசஸ், ஏன் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் பாவர்ட்டி, ஏழ்மையா இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பீப்புள்ஸ் டார்கெட் பண்றாங்க. அவங்க கிட்ட இல்லாத அவங்க பணத்தை காட்டி அவங்கள அந்த விஷயத்துக்குள்ள கூட்டு வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2வது லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இந்த சைல்ட் டிராஃபிக்கிங், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் எதை பற்றியும் அவேர்னஸ் இல்லாமல் பீப்புள்ஸ் அதில் மாட்டிக்கிறாங்க. எஜுகேஷன், அவங்க ஒரு விஷயங்கள் எஜுகேட் இல்லாதனால அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருன்ட்டு ஏதோ ஒரு வேலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ கடைசியாக அவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் மாட்டிக்கிறாங்க. 3வது கான்ஃப்ளிக்ட் அண்ட் இன்ஸ்டபிலிட்டி. இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அவங்க நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னாலையும் இல்லை வார் இல்லை டிசாஸ்டர், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு ப்ராப்ளம்னாலையும் இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங்ல மாட்டிக்கிறாங்க. 4வது சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர். இப்போ பொதுவாக ஒரு பாரம்பரியமான விஷயம் பண்றதுதாங்க. இப்போ சைல்டு மேரேஜ்லாம் ஒரு காலத்தில் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் லேபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தினாலையும் பல பேர் அந்த சைல்டு லேபரிங்லையோ இல்லை ஃபோர்ஸ்டு மேரேஜ்லையோ மாட்டிக்கிறாங்க. நம்பர் 5 லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு. ரொம்பவே லோவான ரிஸ்க்னால இதுக்குள்ள ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க பீப்புள்ஸ். அதோட இதுல நிறைய பணம் கிடைக்குதுன்றதுனாலையும் அவங்க இதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தம்ஸ் அப் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.